ரன் அவுட்டா கேட்குறாங்க. நாட் அவுட். என்னப்பா முதல் பாலே 1000 நடக்குது. ஓகே, முதல் பால்லே வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஓவரோட அடுத்த பால். ஓகே, ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஆனால் எதுவுமே கிடையாது, ஒரு டாட் பால் மட்டுமே. ஓகே, ஷாட், நல்ல ஷாட், பின்னாடி பேக்கெட்ல கேட்ச், வாய்ப்பா பிடிச்சிட்டாருங்க, ஜாலியா பிடிச்சாரு. அண்ட் விக்கெட் இன் தி ஃபர்ஸ்ட் ஓவர். குவார்டர் ஃபைனல்ஸ் 1ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல முதல் விக்கெட் அபு ப்ரோ வந்து அந்த விக்கெட் எடுத்து இருந்திருக்கிறாரு. அண்ட் சூப்பர் கேட்ச் முக்கியமா. ஹலோ, ஓகே, விக்கெட் முடிஞ்சவனே அடுத்த பால். நல்ல ஷாட். எங்க இருந்து இந்த ஷாட் அடிச்சாருன்றது தெரியல. பவுண்டரியா? எஸ், அம்பையர் 4 காமிச்சிருக்கிறாரு. பேட்டர் வந்து 6 கிளைம் பண்றாப்ல. ஆனா அம்பையர் வந்து பவுண்டரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எஸ், பவுண்டரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பவுண்டரி மட்டுமே. உடனே நல்ல ஷாட்டு. எங்கிட்டு பால் பட்டுச்சு, எங்க எப்படி போச்சுன்னே தெரியல. அட்டியில இருந்து எடுத்துட்டார் போல பால. நல்ல ஷாட் அது. விக்கெட் எடுத்த அபு ப்ரோக்கு பேட்டர் பயங்கரமான ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்த அடுத்த பாலே வந்து ஃபுல்லா அட்டாக்கிங் மோடு தான். ஓகே, அடுத்த பால் வெளியே வால்ல கேட்சா. ஓ, ஈஸி கேட்ச். ஓ, செம்ம ஜட்ஜ் கேட்சுங்க. சூரியன் வேற உச்சத்துல இருக்கிறாரு, சூடும் உச்சத்துல இருக்கும். ஆனா அசால்ட்டா பிடிச்சாரு மனுஷன். அண்ட் அகைன் பவுலர் வான் த பேட்டில் அகைன்ஸ்ட் த பேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நல்ல பவுலிங். அண்ட் அது மட்டும் இல்லாம ஈஸியான ஒரு கேட்ச் வேற. சைடில் அந்த கேமரா ஸ்டாண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யாரும் உட்காராதீங்க ப்ளீஸ். நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அந்த ஸ்டாண்டில் வந்து உட்காராதீங்க, அது கேமரா ஸ்டாண்ட். தேங்க்யூ. ஓகே, பேக் டு பேக் விக்கெட்டோட அந்த ஓவர் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். ஒரு ஓவர் முடிவில் 6 ரன் அண்ட் 2 விக்கெட். பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் 6 பக்கம் திரும்ப போகுதுன்றதை பார்க்கணும்.
ஓகே, ஸ்ட்ராங்கான அப்பீல். எல்லாருமே ஸ்ட்ராங்கா அப்பீல் கேக்குறாங்க. டம்பையர் வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. அண்ட் இல்ல, முடிஞ்சிடுச்சு. ரிவ்யூக்கான டைமும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இறங்கி ஒரு செம்மையான ஒரு கவர் டிரைவ். பால் பவுண்டரி. சூப்பர் ஷாட். ஓகே, இந்த ஓவர் அந்த பால்ல இதுக்கு முந்தின பால் ஒரு நல்ல பயங்கரமான விக்கெட் அப்பீல். பட் அடுத்த பால் 4. இந்த பால் என்ன ஆகும்? ஓகே, நல்ல ஷாட். கேட்சா இல்ல சிக்ஸா? செம்ம கேட்சிங்க. கரெக்டா அங்கதான் ஃபீல்டர் இருக்கிறாரு, அவர்கிட்டே பால் செம்மையா போயிருக்குது. நைஸ் ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட். நைஸ் கேப்டன்சி. ஓகே, பேக் டு பேக் பவர் பிளேல பேக் டு பேக் விக்கெட்ஸ் லாஸ் ஃபார் MYC டீம். ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்ட்ரோக். விக்கெட் முடிஞ்ச கையோட ஒரு டாட் பால். ஓ, கொஞ்சம் மிஸ்ஸுங்க. ஒரு நல்ல இன்சைட் அவுட் இல்லை கவர் டிரைவ் ஏதாவது ஒன்று பார்த்துருப்போம். பட் மிஸ். ஓலிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஓ, மறுபடியும் மிஸ். பவுலர் செமையா சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 10 ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். காலையில் நடந்ததுலேருந்து இது ஒன் ஆஃப் த லோவஸ்ட் டோட்டல் பவர் பிளேல. ஓகே, பவர் பிளே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் பேட்டரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி ஆகணும். இல்லாட்டி அவங்க அடிக்கணுன்ற அந்த ஒரு இலக்கு வந்து போகாது. ஓகே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ஓகே தான், சேஃப் தான், சேஃப் தான். சரவணன் ப்ரோ அவர் தான் பால் போட வந்திருக்கிறாரு. ஓகே, லோ ஃபுல் டாஸ். பட் நல்ல ஷூட். கவர் சைடில் ஒரு ஃபீல்டர் வச்சுக்கினே இருக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்விட்சிடுக்கான முயற்சி. பட் பலன் இல்லை. ரன்னும் எதுவும் ஓடலை. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷாட்டு. ஒரு ஸ்வீப் மாதிரியும் தெரியல, ஜஸ்ட் ஒரு புஷ் மட்டும் பண்ணி விட்டாரு.
ஓகே எட்ஜ் கேட்சுக்கு வாய்ப்பா. ஓ மை காட், டிராப் பண்ணிட்டாங்க. யாராவது ஒருத்தர் பிடிச்சிருந்தாலும் மேட்ச் இன்னொரு விக்கெட் போயிட்டு செம்மையாக கேம் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் பேட்டர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டில் இருக்காரு. சே எப்படி இந்த ஷாட்டை மிஸ் பண்ணேன் அப்படின்னு. ஓகே டாஸ் பால், பவுண்டரிக்கு சான்ஸ் அது கிடையாது, பின்னாடி ஆள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ரன் மட்டுமே. One ball remaining. ஓகே டூஸ் பார்க்குவாங்களா, பட் கிடையாது. அண்ட் ஓவரோட லாஸ்ட் பாலில் 1 ரன் அண்ட் ஓவர் அப் அண்ட் 3 overs up, 15 runs for 3 wickets loss. அண்ட் பிரவீன் அடுத்த ஓவரை போடுறதுக்கு வந்திருக்காரு. த பால் ஒரு மிட் விக்கெட் திசையில் ஒரு சிங்கிள். ஓகே இந்த பால் ஒரு நல்ல ஷாட், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க லென்த்தை. பட் ஆனால் பேட்டர் அதை யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதில் ஒரு பவுண்டரி கிடச்சிருக்குது. ஓ ஓங்க அடிக்கப்பட்ட பால் அப்படின்னு சொல்லலாம் தான் ஆசை, பட் ஆனால் முடியலை. ட்ரை பண்ணார், பட் ஆனால் இந்த பவுலரோட இன்டெலிஜென்ஸ் தான் சொல்லணும். சேஞ்ச் ஆஃப் பேஸ். ஓகே இங்க சைடுல இருக்கிறாங்க, நல்ல ஸ்டாப்பு. ஓகே 2 ரன் தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அது பவுண்டரி சேவ் தான். ஓ ஓகே இது வந்து கொஞ்சம் மிஸ் டச்சிங் தான் சொல்லணும். ஸோ ஓகே ஓவர் முடிவில் ஸ்கோர் 23. ஓவர் முடிவில் ஸ்கோர் 23. Okay, the break time.
ப்ரோ பவுலர் நேம்? ஓகே, லெக் சைடுல போடப்பட்ட பந்து ஃபுல் டாஸ் பட சூப்பர் டச்மென்ட் கேட்ச் லாங்ல. சரவணன் அவரோட ஸ்பெல்ல கண்டினியூ பண்ற இந்த இடத்துல ஒரு சூப்பரான விக்கெட்டோட இந்த ஓவர் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு. அபு சிசி நல்ல ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்டர்ஸை வந்து அடிக்கவே விட மாட்டாங்க பெருசா. ஓகே, அடுத்து புதிய பேட்டர் வேலு ப்ரோ உள்ள இறங்குறாரு. போன மேட்ச் மார்னிங் இவரோட பேட்டிங் வந்து ஒரு தனி என்டர்டைன்மெண்ட்டு. இன்னைக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டை இன்னும் டபுள் ஆக்குற மாதிரி அவங்க டீமுக்கு ஒரு ஸ்கோர் தேவை. அதை வந்து முடிச்சு கொடுப்பாருன்றதை பார்ப்போம். ஓகே, நைஸ். ட்ரிக்கியா போடுறாருப்பா மனுஷன். காலைல முதல் மேட்சுக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் நிறைய யோசிச்சு போறாங்க. போன மேட்ச்ல இருந்து நிறைய போல யோசிச்சு போறாங்கப்பா. ஓகே, டீசெண்டான ஒரு சிங்கிள். நேரம் கண்ணை மூடி சுத்துறதுக்கு இந்த சிங்கிள் எவ்வளவு பெட்டர்னு தோணும். ஓகே, ஸ்விட்ச் இட்டு அங்க ஆள் இருக்காங்களா, கேப்ல போயிருக்குது, பவுண்டரிக்கு வாய்ப்பு இல்ல. டூ ஸ்டாண்ட்ஸ் ரன் அவுட். வாய்ப்பு இல்ல. அம்பையர் டிசிஷன் அண்ட் நாட் அவுட். அவ்வளவுதான். ஏன்னா பால் கையிலேயே இல்ல. And இது ஒரு ஒயிட் பால். மறுபடியும் ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட். இந்த முறை மிஸ் ஆகுமா? சான்ஸே கிடையாது ப்ரோ. வெளியே 6 தான். ஓகே, கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எம்ஐசி. வரிசையா விக்கெட் போனதுக்கு அப்புறம் ரீபில் பண்றாங்க இன்னிங்ஸ். நல்லா இருக்குது. இந்த ரெண்டு பேரும் இன்னும் ஒரு 2 ஓவர் நின்று ஆடினாங்கன்னா அவங்களுக்கு தேவையான டார்கெட்டை கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு கேப்பபிலிட்டியான பேட்டர்ஸ் இருக்கிறாங்க இங்கே. பட் பார்க்கலாம் சரவணன் ப்ரோ வேறு ஏதாவது ட்ரிக்கியாக ஏதாவது பண்ணுறாருன்னு. ஓ, இன்னும் நினச்சது எங்கேயோ பட் போனது எங்கேயோ. பட் எனிவே ரன் இஸ் ரன். ஸோ லெக் பையில் ஒரு ரன். And over Mimil scored 34 for 4. ஓகே, இப்போதைக்கு அபு சிசி இன்னும் கொஞ்சம் டாமினேட் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் லாஸ்ட் ஓவரை கம்பேர் பண்ணும்போது எம்ஐசி கொஞ்சம் பேக் ஆன் த ட்ராக் வந்துகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஓகே, ஓங்கி அடிக்கணும்னு முயற்சி பண்ண ஷாட்டே. பட் ஆனால் அது ஒரு லெக் பைல முடியுமா? ஓகே, கையில் டச் ஆயிருக்கு. ஸோ ரன். ஓகே, ஸ்லிங்காம் ஆக்ஷன். அவரோட லோ யார்க்கர் மாதிரி ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் செம்ம கனெக்ஷன். அது வெளியே ஸ்கொயர் தலை மேல அவுட் ஆஃப் த பார்க். இது ஒரு சிக்ஸர். நல்ல ஷாட்டு.
வேல் அண்ணன் கிட்ட இருந்து அந்த என்டர்டைன்மெண்ட் இன்னும் குறையாம இந்த மேட்ச் கொடுப்பாருன்றதை பார்க்கணும்னு சொன்னேன். அதில் முதல் பர்சன்டேஜ் இப்போதான் வந்திருக்குது. இன்னும் அவங்களுக்கு டீமுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவை. பட் பார்க்கலாம். இதனால் அபு டீம் ஆரம்பத்துலேருந்தே வந்து பயங்கரமாக பவுலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே லீடிங் ஆச்சு. பட் இருந்தாலுமே ஓகே பின்னாடி போனாலும் நோ ப்ராப்ளம். பவுண்டரியா? பவுண்டரி ஒரு நல்ல ஷாட். பட் இது அடிக்கணும்னு நினைச்சேன் எங்கேயோ. பட் இருந்தாலும் எப்படியோ ரிசல்ட் இஸ் ரிசல்ட், அவ்வளவுதான். இன்னொரு பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரி அண்ட் வெல்கமிங் பவுண்டரி ஃபார் எம்ஐசி. ஓகே அண்ட் ஃபைனலி ஒரு என்டர்டைன்மெண்ட் இன்னிங்ஸ் இன்னும் பலமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது இல்லை. பட் இட்ஸ் ஓகே. பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் ஓரளவு வந்துருந்துச்சு அவர்கிட்ட இருந்து. கடைசியாக வந்து அவரோட விக்கெட்டையுமே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே பேக் டு பேக் பவுண்டரிஸ்க்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு. ஓ நல்ல ஸ்பீடு. பட் இருந்தாலுமே ஒயிட். ஸோ இந்த ஓவரில் இன்னும் 2 பால் பாக்கி. ஓகே ஃபிளாட் அடிக்கப்பட்ட பால். பட் இருந்தாலுமே வந்து அங்கே டீப்ல ஆல் இருக்கிறதுனால ஜஸ்ட் சிங்கிள். அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 48 ஃபார் 5 விக்கெட் லாஸ். ஓகே அபு அவரோட ஓவரை போட வந்திருக்காரு. கொஞ்சம் குரூஷியலான ஓவர் தான் பேட்டிங் டீமுக்கும். ஓகே இது வைட் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் அப்ளை பண்ணுறாரு. பட் ஆனால் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நார்மல் தான், கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் சொல்லிட்டாங்க. சூப்பர் ஷாட். பால் 6க்கு பறந்துருச்சு. ஒருத்தரா நின்று ஒவ்வொருத்தரையுமே வந்து பந்தாடிக்கிட்டு இருக்கிறாரு. செம பேட்டிங். அண்ட் என்ஒய்சியோட 50 ரன்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. டீம் 50. ஓ இந்த பாலம் அதே மாதிரி முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பெருசா ரன் அவுட்டுக்கு சான்ஸ் அதுவும் கிடையாது.
ஓ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரன் அவுட் பாசிபிலிட்டிஸ் வாய்ப்பு இல்லை. ஓகே நைஸ் ரன்னிங் பை. இது பை அப்படின்ற ரன்ல வந்து சேர்த்துக்குங்க. சூப்பர் ஷாட், எங்கோ போயிருச்சு பால். And another 1-6 from his bat. ஒருத்தரா சோலோ அண்ட் பயங்கரமா எல்லாருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க கிஷோர். அபு டீமுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச். இவரோட விக்கெட்டு பார்க்கலாம். அபு டீம் எடுப்பாங்களா இல்லை கிஷோர் ப்ரோ தான் வந்து டாமினேட் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கணும். ஓகே இன்னொரு ஒரு ஷாட் ஃபைன் லெக் தர மேல 6ஆ அப்பேர்ஜி 6 ன்னு கன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. ஐயா பால் எடுத்துட்டு அப்படியே போயிடாதீங்க ஐயா. பால் எடுத்து இங்க கொடுத்துட்டு போங்க ஐயா. ஓரத பார்த்தா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. என்ன போனவரை காணோம். ஸோ போன ஓவர் கொஞ்சம் டேமேஜ் டன் அப்படின்னு தான் சொல்லுவேன். 7 ஓவர் முடிவில் 68 ரன்கள். ஓகே தினேஷ் ப்ரோ அவரோட பவுலிங் போட வந்திருக்காரு. கிரேட் த்ரோ பிரேக் த்ரூ கொடுப்பாரா ஏதாவது? ஓகே சைடா போடப்பட்ட வந்து ஒரு சாத்து விட்டுருக்கிறாரு. அதுவுமே வந்து சிக்ஸர்ல போய் முடிஞ்சிருக்குது. ஓ இது நல்ல பால்னு சொல்லலாம்ப்பா. பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் தண்ணி காட்டிடுச்சு இந்த பால். ஓகே ஒன்றும் இல்லைன்னா ரெடி ஆகலை அப்படின்றத வந்து இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஓகே அகைன் ஒரு ஷாட்டுக்கு முயற்சி. பட் தேர் இஸ் எ மிஸ்டேக். ஓ ரன் அவுட். இது என்ன மாதிரியான ரன் அவுட்? இது யார் ரன் அவுட் ஆக்சுவலா? ஓ மை காட் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்த கிஷோர் கிளம்புறாரு இப்போ. ஒரு நல்ல பேட்டிங் அவர்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. பட் அவர் இப்படி அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆவார்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. பட் நல்ல இன்னிங்ஸ். சூப்பர் ஷாட். ஐயோ என்ன ஹைட். செம ஷாட். அவுட் ஆஃப் த கிரவுண்ட் சிக்ஸர் பேர்ல எழுதிங்க. கிஷோர் போனா நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பேட்டர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ டெத்தில் செம்மையா காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுவும் ஒரு நல்ல ஷாட். ஃபிளாட்டா போனாலும் கெத்தா போயிருக்குது. அவுட் ஆஃப் த கிரவுண்ட் 6. ஓகே வெளி. ஓகே பாலை உள்ள போடுங்களேன். கொஞ்சம் வெளியே எடுத்து போனதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களே. அந்த 2 வீலர்ல அந்த பாலை உள்ள போடுங்களேன். உள்ள போடுங்க. பால் வந்துச்சு பாருங்க. தேங்க்யூ பிரதர். பால் எடுத்தா அப்படியே கொஞ்சம் அதை மட்டும் போட்டு விட்டுருங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஓகே எச்சு. பட் ஆனால் இருந்தாலும் ஓ மிஸ் ஃபீல்டு. கால் வலிக்கிடுச்சு. இது வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது யாராலையும்.
அது பவுண்டரி கணக்கு வருமா? அப்பயர் கொஞ்சம் பார்த்துங்க. என்ன ரன்னிங் 4 ரன்னா 3 ரன் ஓடிருக்காங்களா? 4 ரன் ஓடி எடுத்திருக்கிறாங்க ஆக மொத்தத்துக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா கடைசி 3 ஓவர் டாமினன்ட் செம்மையா இருந்தது என்ஒய்சி கிட்ட இருந்து. கிஷோர் ப்ரோட பேட்டிங்கா இருக்கட்டும், இப்ப ஆடினவங்க பேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாருமே சேர்த்து ஒட்டுமொத்தமா 8 ஓவருக்கு 90 ரன் குவிச்சிருக்கிறாங்க. செம்ம கம்பேக். அபு ப்ரோட சிசியோட டீம் ஸ்டார்டிங்ல செம்ம பவுலிங், ஃபயரான ஸ்பெல் எல்லாரோடதும், எக்ஸப்ட் அந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ் அங்கனக்குள்ள தான் அந்த மேட்ச் மாறிச்சு. பட் இட்ஸ் ஓகே, பவுலிங்ல பயங்கரமா கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மணி இப்போ 1:35, 1:38க்கு முதல் பால் போடப்படும். அதனால் அபு சிசி டீமோட ஓப்பனிங் பேட்டர்ஸ் அப்டேட் முடிச்சுட்டு வேமா ஓடி வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரீம் 11 சிசி வர்சஸ் மனோ சிசி. இவங்க 2 பேருக்கிடையே மேட்ச் நடக்க போகுது. கேப்டன்ஸ் 2 பேருமே வந்து ஸ்டேஜ் முன்னாடி வந்துருங்க. டாஸ் போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. மன்னிக்கணும், ட்ரீம் 11 மட்டும் தானா? இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு செம்மையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஆக்சுவலாக வந்து அபு சிசியோட பவுலிங் சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் கடைசி 3 ஓவரில் செம்மையான ஸ்டன்னிங்கான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க என்ஒய்சி. கிஷோர் ப்ரோல இருந்து அடுத்து ஆடினவங்க எல்லாரோடதும் தரமான ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து பேட்டர்ஸ் அப்படியே கொஞ்சம் வேகமாக வண்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 1:38க்கு ஃபர்ஸ்ட் பால் பவுல் பண்ணணும். முக்கியமாக வந்து இப்போ வண்டிங்கன்னா அப்படியே மேட்ச் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரீம் 11 வர்சஸ் மனோ சிசி, அவங்க 2 பேருக்கிடையே அடுத்த மேட்ச் நடக்க போகுது. 2 டீம் கேப்டன்ஸும் ஸ்டேஜ் முன்னாடி வந்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே வந்து அடுத்த டாஸ் போட்டு அடுத்த மேட்ச்க்கான வேலைகளுமே வந்து பார்த்துடலாம். ஓகே, ட்ரீம் 11 கேப்டன் வந்துட்டாராம். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. மனோ சிசி டீம் எங்கே இருக்கிறீங்க? உங்கள் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். ஓகே, அபு சிசி டீமோட பேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஃபீல்டர்ஸும் ரெடி. ட்ரீம் 11 வர்சஸ் மனோ சிசி டீம். அடுத்து டாஸ் ரெடியாக இருந்துக்குங்க. அண்ட் நீங்கள் எனக்குள்ள 91 ரன்ஸ் சேஸ் ஆரம்பிக்க போகுது. அபு சிசிக்கு வந்து 91 ரன்ஸ் சேஸு. இப்போ எல்லா டீம் கேப்டன் கிட்ட கேட்டு தான் ஜெர்சி சைஸ் ஜெர்சி அடிச்சிருக்கோம். ஜெர்சி இல்லாமல் ஆடுறது ரொம்ப நல்லா இல்லை. எம்ஒய்சி கேப்டன் சிவாக்கு ஜெர்சி எல்லா டீம் கேட்டு தான் பள்ளி நல்லா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி நல்லா இருக்காது பள்ளி. நான் எல்லா கிட்டே அடுத்த மேட்ச் வந்து எல்லாருமே கம்பல்சரி டிஷர்ட் தான் நான் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். இந்த மேட்ச் ஆடிடுங்க, நோ இஷ்யூஸ். அடுத்த மேட்ச் போட்டு சிவா சொல்லிட்டேன் நான். தேங்க்ஸ் பள்ளி. ட்ரீம் 11 ஓகே, செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது.
Chase is on. Umpire bro in the ball. இந்த விதத்துல wide கணக்குல plus boundary. Wide plus 4 கணக்குல எடுத்துக்கங்க. முதல் ball. ஓகே ஸ்விட்ச் இட் ஷாட் கடைசியா ரிசல்ட் பவுண்டரி வந்திருக்குது. ஃபைன் மனோஜ் சிசி won the toss and elected to bowl first. ரெடி ஆயிடுங்கப்பா. தேங்க் யூ. என்ன இப்ப பேட்டிங்கா ஃபீல்டிங்கா? ரிச்சர்ட் ஹலோ எனக்கு புரியுது, வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆஃப் சைட்ல உட்காந்துருக்க நண்பர்கள் ஏன்ச்சு அப்படி ஸ்ட்ரைட்டா போயிடுங்க ப்ளீஸ். அங்க பவுண்டரியில் உட்காராதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி அந்த இடத்துல எங்க யார் டீம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சானா அப்போசிஸ் அப்படியே வெளில கொஞ்சம் உட்கார சொல்லு சானா. இது டைமர் ஆஃப் பண்ணாத, அவங்க டைமர் போயிட்டே இருக்கட்டும் ப்ளீஸ். கொஞ்சம் தயவுசெய்து லைன் வெளில போயிடுங்க. அங்க உட்காராதீங்க, லைன் வெளில போனாலும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லிட்டேன் நான். சானா டைமர் மட்டும் அப்படியே வச்சுக்கோ. பிரவீன் லைன் பின்னாடி இருக்கு, நீங்க உட்காந்து உள்ள போஸ்டுக்கு பின்னாடி ப்ளீஸ். Manoj CC won the toss and elected to bowl first. ஓகே டாட் பால் போயிருக்கு. அடுத்து ஓய் நல்ல ஷாட், பின்னாடி ஆள் இருக்காங்களா? பவுண்டரி. ஓகே இந்த ஓவரில் ஒயிடோட ஆரம்பிச்சாங்க, பட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல சின்ன ஒரு கம்பேக். அதுக்கடுத்து இப்போ ஒரு பவுண்டரி. பார்க்கலாம் இந்த ஓவரில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. செம ஷாட், பட் ரிசல்ட்டும் பவுண்டரி தான். சூப்பர் ஷாட். பாலுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஆங்கிளை மாற்றி விட்டு லைட்டா செல்ல மத்தான் சொல்லி தட்டி விட்டாரு. பால் பறந்த பவுண்டரிக்கு போயிடுச்சு. ஆக மொத்தம் 4. ஓகே இந்த ஓவரோட லாஸ்ட் பால். ஓ ஸ்வீப் ஷாட், என்ன மாதிரி ஷாட், அசால்ட்டா ஒரு ஸ்வீப். சிக்ஸர் அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 24. அலட்சியமான ஷாட் பா ஸ்வீப்ல. செம்ம அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 24. பவர் பிளேயோட முதல் ஓவரில் அப்போசிசி டீம் நல்லா செஞ்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்க்கலாம் பவர் பிளேயோட ரெண்டாவது ஓவரில் என்ஒய்சி டீம் வந்து கம்பேக் கொடுப்பாங்களான்னு. ஓகே அடுத்ததா புதிய பவுலர் சிவா. ஓகே ஸ்லிங்கா மேக்ஸன் தான் ஸ்கொயர் லெக்ல சேஸ் பண்றாங்க. பவுண்டரி தடுப்பாங்களா? பவுண்டரி வாய்ப்பே இல்லை. பால் அதையும் மீறி புனிதமானு சொல்லிட்டு போயிருச்சு.
ஸோ இந்த ஓவர்லேயும் நல்ல பாசிட்டிவான ஸ்டார்ட்டோட தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் சுவிட்சுக்கான முயற்சி, பட் இருந்தாலுமே வந்து பால் சரியா படவில்லை. பை செம்ம ஷாட், எங்கேயோ போயிருக்குதுங்க. 6 சொல்லி வச்ச 2 பேர் மாத்தி மாத்தி பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. கிளாஸா இருக்குது பாக்குறதுக்கு. வெளியே போன பால கொஞ்சம் நம்ம மக்கள் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். ஓகே, 1 நியூஸ் பால் இருந்தா கொஞ்சம் தூக்கி போடுங்க ப்ளீஸ். இருந்தா போடுங்க. அங்க வெளியே இருக்கிற மக்கள் பால் இருந்தா கொஞ்சம் எடுத்து போடுங்கப்பா. மக்களே கொஞ்சம் பார்த்து எடுத்து போடுங்க. ஓகே, நியூ பால் வந்திருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பால் எடுத்து போட்டதுக்கு நன்றி. தினேஷா, தினேஷ்க்கு தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க இங்க. ப்ரோ தலிங்க ப்ரோ. ஐயா கொஞ்சம் தலிக்கங்க ஐயா. ப்ரோ ஓகே, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணுதான். அம்பையர் லாஸ்ட் பால் பை தானே? எஸ். ஓகே, மறுபடியும் ஸ்வீப்புக்கான முயற்சி, பட் ஆனால் இந்த தடவை அவங்க நினைச்ச ரிசல்ட் கிடையாது. டாட் பால். ஓகே, வெல்கம் டாட் பால். ஓகே, ஸ்வீட் ஷீட் மறுபடியும் அடிச்சிருக்காரு. இந்த முறை பால் நல்லா போயிருக்குது. ஓடி தான் எடுக்கணுன்ற மாதிரி ஓடி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. ஓவர் கம்ப்ளீட்டட். அண்ட் ஓவரா பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிவுல ஸ்கோர் 38 ஃபார் நோ விக்கெட் லாஸ். ஓகே, பவர் பிளே முடிஞ்சிச்சு. ஃபீல்டர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் இன்சைட் த சர்க்கிள் 4 பேர் உள்ளே இருக்கணும். ஓகே, அடுத்த நியூ பால் பவுலர் சாண்டி உள்ளே வந்திருக்கார் பவுலிங் பண்ணுறதுக்கு. ஓ நைஸ் ஸ்டாப். நிறையா ஃபுட்பால் ஆடுவாப்ல போலையா. ஓகே, நைஸ் கிளைட். டீப்ல ஆள்றதுனால ஸோ ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே.
ஓகே, இறங்கி வந்து அடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனா பால் சிக்கலை. ஒரு டாட் பால். ஓகே, இந்த மாதிரி கேட்சுக்கான வாய்ப்பு புடிச்சாருங்க. ஃபைனலி கேட்ட பிரேக் த்ரூ. அண்ட் வேலு ப்ரோ கையில கரெக்டா ஒரு கேட்ச் போய் மாட்டி இருக்குது. 39 ரன்களுக்கு தங்களோட முதல் விக்கெட் இழந்திருக்கிறாங்க அபு சிசி. நைஸ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்டரா சுதீஷ் உள்ள இறங்கியிருக்காரு. ஓ சூப்பர் பால். அப்பீல் கேக்குறாங்க அண்ட் கொடுத்துட்டாரு. வந்தோடனே மறுபடியும் திரும்பி டக் அவுட்டுக்கு வெளியே போறாரு. சூப்பரான ஒரு பால். ஸோ ரெண்டாவது விக்கெட் பேக் டு பேக் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் பால். பட் இது ஹேட்ரிக் பால். இன்னையோட இரண்டாவது ஹேட்ரிக் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஆல்ரெடி வந்து ஒரு தடவை இருந்துச்சு, பட் ஆனால் அது வந்து போயிருச்சு. பட் இந்த முறை ஹேட்ரிக்கான வாய்ப்பு கிடைக்குமா? சேவ் பண்ண ஒரு டிஃபென்ஸ். ஸோ ஹேட்ரிக் இல்லை, டிஃபென்ஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 39 ஃபார் 2 விக்கெட் லாஸ். ஓகே, பேக் டு பேக்காக வந்து விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காருங்க எம்ஒய்சி. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறம் பேக் டு பேக்காக விக்கெட்ஸ். ஓகே, திவாகர் அவரோட முதல் பாலை போட்டிருக்காரு. பட் ஃபைன், டாட் பால் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 2 நல்ல ஓவர் தேவை 2 டீமுக்குமே. 2 நல்ல ஓவர், அவ்வளோதான். ஓகே, நைஸ் பால். டாட் பால் போடுறாங்க. எம்ஒய்சி லைட்டாக ப்ரெஷரை பில்ட் பண்ணுறாங்க. பார்க்கறது நல்லா இருக்கு. ஓகே, அவுட் அப்பீல் கேக்குறாங்க. ரிவ்யூவும் கேக்குறாங்க. எஸ், எட்ஜுக்கு ரிவ்யூ கேக்குறாங்க. லெட்ஸ் செக்.
அண்ட் ஃபைனலாக டிசிஷன் ஸ்டாண்ட்ஸ் நாட் அவுட் தான். பால் டீவியேஷன் ஆகலை, எஜ்ஜும் ஆகலை, எதுவுமே ஆகவில்லை. அவர் பேட்டுக்கும் தொடைக்கும் நடுவில் பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஓ, இந்த தடவை பிடிச்சிருந்தா அவுட்டுங்க. இந்த தடவை பிடிச்சிருந்தா அவுட்டுங்க. ரிவ்யூவே போக தேவையில்லை. இந்த தடவை பிடிச்சிருந்தா அவுட்டு. பட் ஹார்ட் லக் அப்படின்னு தான் சொன்னேன், வேற வழியே இல்லை. அதை தவிர வேற டயலாகும் எனக்கு தெரியல. ஓகே, ஓங்கி அடிக்கணும் ட்ரை பண்ணியும் பட் பால் போகலை. கண்டெயின் பண்ணுறாங்க NYC. ரன்ஸ் லீக் ஆகாமல் பாலை வந்து டாட் பால் போட்டு கண்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே. ஓ, ஸ்வீப் ஷாட்டு. அவர் அந்த அசால்ட்டாக அந்த ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ட்ரை பண்ணார், பட் அதான் முடியல. ஓவர் அப். 4 ஓவர் முடிவில் 41 ஃபார் 2 wickets loss. ஹலோ ஹலோ, இது பிரேக் டைம். நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 41. 24 balls 50 runs to win. சிவா அவரோட ஸ்பெல்ல கண்டினியூ பண்றாரு. 4 ஓவருக்கு 50 ரன்னு. ஓகே, ஒரு நல்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2 ஸ்பெஷல் ஓவர், 2 ஸ்பெஷலான ஓவர் 2 டீமுக்குமே தேவை. வாய்ப்பு கிடைக்குமா? எஸ், 2 ஸ்பெஷலான ஓவரில் இப்போயே முதல் ஓவரை எழுதி வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மனுஷன். ஒரு விக்கெட் விழுந்துருக்குது அபு சிசிக்கு. இங்கே NYC நல்லா பவுலிங் பண்ணி செம்மையான டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு குவிக் ஃபயர் நாக் ஆடுவாங்களா அபு சிசிக்காக? ஓகே, அடுத்த புதிய பேட்டரா வந்து சிவா இறங்கியிருக்காரு. ஓ, ஷாட். பட் ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல ஃபீல்டரால. நல்ல ஷாட் வந்தோடனே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்கப்பா சிவா ப்ரோ. சிவா வர்சஸ் சிவா. என்னாச்சு?
ஓகே ஒரு கட் ஷாட் பவுண்டரிக்கு சான்ஸ் இருக்கா எஸ் பவுண்டரி கொடுத்துட்டாங்க பவுண்டரியும் பறந்து போயிருச்சு ஓகே பேக் டு பேக்கா நல்ல ஷாட்ஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்குது அபு சிசி பேக் இன் த கேம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கிறேன் ஓ நல்ல பேட் ஸ்விங் பால் பட்டு இருந்துச்சுன்னா பால் நல்ல ஃபோர்ஸில் பவுண்டரி பறந்துருக்க சான்ஸ் அதிகம் ஓகே இந்த முறையுமே வந்து அக்ராஸாக வந்து ஆட ட்ரை பண்ணாரு பட் ஆனால் முடியலை அண்ட் இது லெக் பை அண்ட் ஓவர் முடிவில் அபு சிசியோட 50 ரன்ஸ் வந்திருக்கு இன்னும் 3 ஓவருக்கு 41 ரன்கள் அடிக்கணும் ஓகே டைம் போயிட்டு இருக்கு அடுத்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ் பேர் என்ன ராக்ஷியா ராக்ஷி அடுத்ததா புதிய பவுலர் ராக்ஷிக் வந்திருக்காரு சனா டைம் இல்லை சனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்க போட சொல்லி டைம் பாருங்க ஓகே யாக்கிங் லெத்தில் போடப்பட்ட பந்து மிட் விக்கெட்ல ஆடுறதுனால ஸோ சிங்கிள் ஒன்லி ஓகே இதுவும் சரியா படலை ஓ மிஸ் ஃபீல்ட் 2 ரன் பார்ப்பாங்களா வாய்ப்பு இல்லை ஒரு ரனே போதும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஓவர் கொஞ்சம் குரூஷியல் இதுக்கு அடுத்த ஓவரும் குரூஷியல் 2 ஓவர் நல்லபடியாக எந்த டீமுக்கு அமைஞ்சாலும் அவங்க தான் வெற்றி பாதைக்கு ஓ ஷாட் பாய் பட் இது கேட்ச் ஆயிருக்க வேண்டியது ட்ராப் கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் அவங்க கையில் உடனே கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு ஸோ அனதர் 1 லக் ஓ கிராஸாக போய் மறுபடியும் அடிக்கலாம் ட்ரை பண்ணார் பட் ஆனால் அதுவும் முடியல அதுவும் ஒரு ரன் பேட்டில் பட்டிருக்கு அதனால ஒரு ரன் and last 2 balls in this over ஓகே நிறைய ட்ரை பண்றாரு அதே மாதிரி முதல்ல மாட்டின மாதிரி மாட்டல ஒரு 4-5 பெரிய சிக்ஸர்கள் தேவை அப்பதான் வந்து ரன்னை காம்பன்சேட் பண்ண முடியும் நீங்க எம்ஐசி செம்மையா பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல ஷாட் சீரியஸ்லி 6 ஃபைன் லெக் தலைமையில அக்ராஸா போய் செம்மையான ஒரு ஷாட் அண்ட் 6 ஓவர் முடிவில் ஸ்கோர் 61 ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ்
12 பாலுக்கு 30 ரன்னு. ஸ்டாண்டர்ட் T20 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கரெக்டாக இருக்குது இந்த ஸ்கோரு. சேஸ் பண்ணி முடிப்பாங்களா அபு சிசி, இல்லை அதை டிபெண்ட் பண்ணுவாங்களா NYC? மனோஜ் சிசி ட்ரீம் 11 ரெண்டு பேருமே மீட்டிங் கிட்டீங்கன்னா இப்பவே போட்டு முடிச்சிருங்க. உள்ள வந்துட்டு மீட்டிங் போடாதீங்க. இந்த மேட்ச் முடிச்ச உடனே 2 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ளீஸ். அப்பதான் நாங்கள் அடுத்த மேட்சும் 8 ஓவர் நடத்தப்படும். ஓ சூப்பர் யாக்கர். LBW அப்பீல் கேட்குறாங்க. பட் அவனுக்குள்ள வந்து ஹிட் அவுட் ஆகுது. ஓல்ட். ஓ ஓகே. பின்னாடி அந்த பாலை தேடிட்டு இருக்கிற நம்ம பாய்ஸ் வந்து அதை கொஞ்சம் எடுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி தேடிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ அதை எடுத்துட்டீங்கன்னா அப்படியே பாலை கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க உள்ள. ஓகே, ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா? ஓ சூப்பர் ஷாட். ஜஸ்ட் டைமிங் தான், பியூர் டைமிங் மட்டுமே தான். பாலுக்கு வழி மட்டும் கொடுத்தாரு. பால் பாட்டுக்கு திசையை பார்த்து போயிருச்சு. அண்ட் இட்ஸ் 6. சேஸ் பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. ரெண்டு டீமுக்குமே வந்து மாற்றி மாற்றி போட்டா போட்டி போட்டு அவங்க விக்கெட் எடுத்தாங்கன்னா நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓ நல்ல பால், நல்ல யார்க்கர் பால். தொடவே முடியாத லெவலுக்கு அந்த மாதிரியான ஒரு பால். ஓகே, இந்த பால் ஒரு நல்லா கம்பேக். பட் இந்த ஓவர் ஃபுல்லாமே அப்படி வேணும். ஓகே, இதுவும் அந்த கணக்குல சேர்த்துக்கங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு ஷாட். செம்ம லாங்கா போயிருக்கு. இன்னொரு ஒரு சிக்ஸர். ஸ்கோர் தேவையான ஸ்கோர், அடிக்க வேண்டிய ஸ்கோரை இன்னும் கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. செம்மையான ஒரு பேட்டிங். ஓ லெக் அம்பையர் எஸ் நோ பால் கொடுத்துட்டாங்க. லெக் அம்பையர் ஹைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஹிட். ஸோ இந்த ஓவர் அவங்க தேடிட்டு இருந்த ஓவரா, பேட்டிங் டீமுக்கான தேவையான ஒரு ஓவரா அமையுமா? இன்னும் ஒரே ஒரு மேக்சிமம் ஒரு பவுண்டரி வந்தா அவ்வளோதான். தேவையான ரன்களுக்கு இன்னும் ரொம்ப கிட்டக்க வந்துடுவாங்க. பட் MYC அதை தடுத்து நிப்பாட்டணும். சூடு பிடிக்குதுங்க. சேஸ் தாங்க சூடு பிடிக்குது. ஓ ஃப்ரீ டைம் மிஸ் பண்ணிட்டாங்க. ரன் அவுட் ஆயிப்பா, அதுவும் இல்லை. இந்த ஓவரோட கடைசி பால். ஓகே, எட்ஜ் பட் பின்னாடி ரொம்ப தள்ளி ஆடுறேன். அதனால ஒரு சிங்கிள். அண்ட் 7 ஓவர் முடிவில் 77. ஒரு ஓவருக்கு இன்னும் 14 ரன்கள் மட்டுமே தேவை. குரூஷியல் ஓவர். ஆக்சுவலா இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் அதெல்லாமே தாண்டி ரன்கள் வரிசையா பார்த்தீங்கன்னா அது நிறைய ரன்கள் போயிருக்குது. மேக்ஸிமம்ஸ் நிறைய போயிருக்குது.
குவார்டர் ஃபைனல் 1 செம்மையா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஆக்சுவலா. இல்ல சாண்டி சாண்டி ஃபர்ஸ்ட் பவர் பிளே இல்லையா ப்ரோ, அதனால அந்த ரூலா பவர் பிளே வந்து 5 பேர் உள்ள நிக்கணும்ன்றாங்க. அதான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா டைம் முடிஞ்சு 5 ரன் மைனஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் விளையாடும்போது கிஷோர் ரெடியா இருக்கு கிஷோர். ஸோ மேட்ச் டிசைடிங் ஓவர். ஓகே, முதல் பால். இந்த ரன் என்ன கணக்கு? பை ரன் கணக்கில் எழுதிக்கங்க. 5 பாலுக்கு 13 ரன். யாரு முடிக்க போறாங்க? குவார்டர் ஃபைனல் 1 யாரு வின் பண்ண போறாங்க? செம்ம சூடு பிடிச்சிருக்குங்க. ஓகே, லாஸ்ட் 5 balls, 13 runs to go. ஒரு ஷாட் ரொம்ப ஹைட்ல போய் கடைசியா 6 அப்படின்றத முடிஞ்சிருக்குது. இன்னும் 7 ரன் மட்டுமே. அபு சிசிக்கு தேவையான ரன் 7 ரன் மட்டுமே. பட் இவங்க பாக்கி இருக்கிற 4 பாலுமே வந்து டிஃபெண்ட் பண்ணணும். லெட்ஸ் see. ஓகே, லீடிங் எட்ஜ் யார் கையில கேட்ச் போகுது? ஈஸியான கேட்சை விட்டுட்டாங்களாம் அகைன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஒரு கேட்ச் மாதிரி டிராப் அண்ட் இந்த கேட்ச்மே டிராப். ஓகே, இன்னும் 3 பால் பாக்கி. 6 ரன் மட்டுமே இருக்குது. பிரேம் வழக்கம் போல பவுலரை வந்து கூல் பண்ணிட்டு இருக்காரு, நல்லாவே தெரியுது. ஓகே, 3 பால் வெளியே, தேவைப்படுறது 6. ஒரே பால்ல முடியலாம், இல்லை 2 பால் டாட் எடுத்து எம்ஒய்சி கூட வின் பண்ணலாம். பட் இந்த மேட்ச் கடைசி பால் வரையும் போகுமான்றது தெரியல. ஸோ லெட்ஸ் see குவார்டர் ஃபைனல் 1 வின்னர் யாரு? இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் கால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் சீரியஸ்லி ஒரு தரமான ஒரு வின். செம்மையா மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீரியஸ்லி தரமான ஒரு பேட்டிங்கும் கூட. பேலன்ஸ் 2 balls இருக்கிற நிலைமையில 6 அடிச்சு முடிச்சு குவார்டர் ஃபைனல் டு செமி ஃபைனல் மூவ் ஆறாங்க அபு சிசி. பெரிய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு them. டீம் மீட்டிங்கை அப்பவே போட்டுருவோம்னு சொன்னாங்க.
ட்ரீம் 11. அண்ட் ஓகே, அடுத்து மனோ சிசி வர்சஸ் ட்ரீம் 11 டீம். இவங்களுக்கிடையே குவார்டர் ஃபைனல் 2 நடக்க போகுது. அண்ட் NYC இப்போ அஃபிஷியலாகவே அவங்க வந்து வெளியிடுறாங்க. பட் இருந்தாலும் தே ஆர் ஃபைட்டிங் டில் த எண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையான ஒரு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. செம்மையான பவுலிங்கும் போட்டாங்க. தேங்க்யூ பாய்ஸ். செம்மையான மேட்ச்சு, அதுவும் செம்மையான மேட்ச் கொடுத்துருக்கீங்க. குவார்டர் ஃபைனல் 1 செம்ம த்ரில்லிங்காக போச்சு. அண்ட் அபு சிசி டீம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அடுத்து மனோ சிசி டீம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. டாஸ் வின் பண்ணி பவுலிங். மனோ 12th மேன் கொஞ்சம் அனுப்பிச்சு விடு மனோ. 11th தான் இருக்கீங்களா? சரி, வாக்கி டாக்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. உள்ள யார் போடுற ஸ்டார்ட்